ஹை ஆல் வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு பார்க்காக தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு போகணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு சடனாக பிளான் பண்ணி போனது தான். ஸோ ரொம்பவே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நுழைவு கட்டணம் அப்படின்னு வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு 150 ரூபாவும், சின்னவங்களுக்கு வந்துட்டு 50 ரூபாவும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு உள்ள எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்துட்டு கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பறவையகம். இங்கே வந்துட்டு அந்த பெரிய பெரிய கிளிகள், பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குமே வந்துட்டு வெளியில் வந்து தனியாக தான் சார்ஜ் வாங்குகிறாங்க. பெரியவங்களுக்கு வந்து 150 ரூபாவும், சின்னவங்களுக்கு வந்துட்டு 75 ரூபாவும் வாங்குகிறாங்க. நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வர்த்துன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வர்த் அங்கே. ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக அப்படியே சவுண்டு கொடுத்துக்கிட்டு குழந்தைங்கள அடித்தா எப்படி அழுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே பறந்து போகுது, பறந்து வருது, நம்ம தலையிலலாம் படுற மாதிரி பறக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் உள்ளே வரலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்படியே என்னை வந்து இழுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு அந்த பேர்டை வந்துட்டு கையில் வந்து நான் வாங்கவே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அழகாக அதை கையில் வாங்கி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் பார்த்து சிரித்து பயந்துட்டு தான் இருந்தேன் முக்கால்வாசி. இந்த பேர்ட்ஸை வந்து நம்ம கையில் வாங்குறதுக்கும் தனி சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு தனி சார்ஜ் வாங்குகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபீட்லாம் பண்ணலை. ஆனால் வந்துட்டு நாங்கள் உள்ள என்ட்ரிக்கு மட்டும் தான் நாங்கள் பே பண்ணி நாங்கள் வந்தோம். ஆனால் அங்கே வந்துட்டு பிளேட்டில் கொஞ்சம் அந்த சீட்ஸ் அந்த ஃபுட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே எடுத்து அந்த கிளிக்கு வந்துட்டு அப்படியே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நாங்களும் இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து கொடுத்தோம். என் ஹஸ்பண்ட் கையில் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெட் கலர் கிளி வந்துட்டு அழகாக வந்து உட்காந்தது. ஸோ எங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போடா ஒரு வழியாக நாங்கள் வந்து கை நீட்டிகிட்டே இருந்தோம். அது வரவே இல்லை. அதுவே தான் வந்து தானாக வந்து உட்காரோம். இன்னொன்று அது வந்து நம்ம கையில் உட்கார்றதுக்கே பயப்படுது. அது அந்த சங்கிலி மாதிரி இருக்கு இல்லையா அந்த டோர், அதுலேருந்து வந்து அது உட்காரவே பயப்படுது. ஸோ காலை பார்த்து பொறுமையாக தான் இறக்கியே வைக்குது. ஸோ அந்த மாதிரி அது இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்குது எல்லாருக்கிட்டையுமே வர்றதுக்கு. ஸோ இன்னொன்று அதுவே பறந்து வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு அது ரேர் தான். ஸோ என் ஹஸ்பண்ட் மேலேயே வந்துட்டு ஜாலியாக நம்ம அப்படியே கார் ரைடு போகிற மாதிரி தரையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக நடந்து விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எல்லாமே நிறைய பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து உள்ள ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே நல்லாவே சூப்பராக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விளையாடுறதுக்காக இருக்கட்டும், அங்கே பேர்ட்ஸ் கூட வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க உள்ள. ஒன் டைம் போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னோடய பையன் கையிலையுமே வந்துட்டு உட்காந்தது. அது கொஞ்சம் பறந்த உடனே அவன் பயந்துட்டான். ஸோ குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லார் கையிலையுமே வாங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் வாங்கவே இல்லை. என் முகத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பயந்தேன்னு சொல்லிட்டு. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கையை பிடிச்சி அதை வந்து உட்கார வச்சாங்க. அது டக்குன்னு சடனாக பறந்து போச்சு. அதுக்குமே பயந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து உட்காரன்னு பார்த்தா வந்துட்டு உட்காரதுக்குள்ளேயே அவரும் பறந்து போயிட்டாரு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கிளிகள், அந்த கலர் எல்லாருமே வந்துட்டு அழகாக இருந்துச்சு பார்க்க. அதோட ஃபுட் பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழவே கொட்டி இருக்குது. அதுவுமே எடுத்து நாங்கள் கொடுத்தோம். அது அழகாக வந்து எடுத்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வீடியோலே தெரியும் உங்களுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ணாடி ஹவுஸ். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது. இந்த ஹார்ட்டின் போட்டு அந்த செடி வளர்க்குறது அந்த பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு கேன்டீன் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே எல்லாமே கிடைக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஃபுட்டெல்லாம் இல்லை, அங்கே ரைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்குது. இன்னொன்று அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஊனமுற்றோருக்காக வந்துட்டு அந்த ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஃபண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் போதுன்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய்.